ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ரீசெட் நான் ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பீட்மா ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும். அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்த மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்ட வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்க்க மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி 1 by 1 நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி இமேஜ் ஆட் பண்ணது பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி இமேஜுக்கு வந்து ஷேக்கப்ட வந்து பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணணும். நீங்கள் ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா அது நிறைய ஆப்ஷன் வரும். அது மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது. ஓகே, இப்போ வந்து எனக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் வரும். அந்த 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே இமேஜ் ஸ்க்ரீனில் ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கன் பார்த்து ஏரோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ரேட் வந்து ஒயிட் பாயிண்டரை மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போதே தெரியும் நம்ம ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கன் பதில் ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரிட்டன் வந்து ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு அகைன் பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. அகைன் பார்த்தீங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி அலைன்மெண்ட்லாம் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த இமேஜ் ஆட் பண்ணலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 3 இமேஜஸ் மட்டும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா இமேஜஸையும் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காமல் எல்லா இமேஜஸையும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம சிசி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இமேஜோட கலர் குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்கு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேகப் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேகப் இருக்கும் ப்ளஸ் சிசி இருக்கும். இப்போ அந்த ப்ரீசெட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒரு லேயர் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போட்டோ பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பீட்மார்க் பீஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. பீட்மார்க் பீஸை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ப்ளஸ் போட்டோ பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் ப்ளஸ் போட்டோ பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துட்றேன். இப்போ அந்த லேயர் வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்டதாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேகர் பீஸில் தான் ஓப்பன் பண்ணணும். அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்டு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பீட்மார்க் பீஸை ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இமேஜில் மட்டும்தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட்டு ஃபஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த எஃபெக்ட் இங்கேயே பேஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் இமேஜிலேருந்து கடைசி இமேஜ் வரலும் நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணணும்.
அதுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேக்கர் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணணும். அதில் வந்து ரெண்டாவது ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா சில எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது இமேஜிலேருந்து கடைசி இமேஜ் வரலும் பேஸ்ட் பண்ணணும். இதை வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட் இமேஜுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஷேக்கர் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு இதில் ரெண்டாவது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போயிட்டு இதில் 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ரெண்டாவது இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு இந்த எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாவது இமேஜிலிருந்து பார்த்தீங்கன்னா கடைசி இமேஜ் வரலும் இந்த எஃபெக்ட்டே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிச்சு. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் இந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது வீடியோ. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐகானுக்கும் அந்த ஷேர் ஐகானை செலக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐகான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் பற்றில் இருக்கிற ஷேர் ஐகான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஷேர் ஐகானை செலக்ட் பண்ணிங்கனாவே வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆயிரும். அந்த அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ண இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எந்த வீடியோ க்ரியேட் பண்ணோம் அதே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நீங்கள் சொல்கிற வீடியோ வந்து நம்ம டுட்டோரியல் வீடியோவாக மேக் பண்ணி அதை வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வந்து வேணும்னு அதை வந்து நம்ம டுட்டோரியலாக கூட மேக் பண்ணி போடலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ அவ்வளோதான். ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.